ஐயோ, இவ்வளவு ஆழமான கிணறு. இதுல வேண்டா ஒரு எலும்பு கூட கிடைக்காது. வா. என்ன செய்ய சொல்லு? உன் கண்ணை கட்டிக்கிட்டு நான் சொல்றபடி இங்கேயே நடக்கணும். இங்கேயே நடக்கணுமா? ஆமாமா, அக்ரிமெண்ட். ரெடியாமா? ஸ்டார்ட் ஃபார்வர்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், right, left, right, forward, left, right, down, left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, left, right. உனக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல இது பாரு குமார், நான் ஒருத்தரை நம்பிட்டா எதையும் செய்வேன். குட் சிந்து, அல்ல நான் பாத்துக்கிட்டா இருந்தேன். நீதான் வின் பண்ண. என்னங்க, எங்க அண்ணன் 2 நாளா காணோம். என்ன ஆனாருன்னே தெரியும். மறுபடி விஷக்கிருமிகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. ஹலோ இன்ஜினியர் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க வீட்டு பக்கத்துல இருக்குதே டெலிபோன் போஸ்ட், அங்க இருந்தா. தகராறுக்கு வர நேரம் இல்ல, வழிய விடுறா. நானும் அதுக்கு வரல. இவளோட அண்ணன், இதுக்கு முன்னாடி காணா போன இவளோட அப்பா, 2 பேரும் எங்கன்னு கேட்க வந்திருக்கேன். ஊர்ல எவனா காணா போவான், அதுக்கு என்ன ஏண்டா வந்து கேக்குற? ஊர்ல அவுத்து விட்ட ஒரு புலிகால தெரிஞ்சிட்டு இருந்தா பிறக்கிற கண்ணு குட்டிக்கு எல்லாம் அதுதான் அப்பனா இருக்க முடியும். இல்லடா சொன்ன கையடா. என்ன கைய? ஏன் பேச்ச நிறுத்திட்டீங்க? அங்க என்ன சத்தம்? கீழே உங்க 2 அண்ணனும் மோதிக்கிறாங்க. என்னது? அண்ணங்க 2 பேரும் மோதிக்கிறாங்களா? என்னங்க? ஐயோ, என்னங்க அதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா சிந்து, அண்ணனும் நானும் சின்ன வயசுல பளிஞ்சேடு கூட விளையாடுவோமா, அப்பெல்லாம் நான் விழுந்துருவேன். இப்ப அண்ணன் விழுந்துட்டாரு இல்லன்னா? ஒண்ணு இல்ல, போலாம். நீ வீட்டுக்கு வரல? இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. இல்லன்னா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வரட்டுமாமா? இந்த மாதிரி டபுள்ஸ் போறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அதனால பப்ளிக்கா இப்படிதான் போகணுமா? ஆமா, கவர் தான். இருங்க, நல்லா இருக்கீங்க. That's right. Come on, give it up. அப்படிதான். ரொம்ப அடிபட்டுருச்சாமா? எப்படி அடிபட்டது? இன்னொரு தடவை கீழே விழுந்து காட்டுமா? அந்த பூல என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டான். இனிமே தள்ளி விடாம பின்னால உட்கார்ந்து போமா. ஜாக்கிரதையா போமா. அப்பா எல்லாம் உடைச்சிட்டாரு. ஐயோ, இந்த ஆம்பளை பசங்களே நம்ப கூடாது. உன்னை நம்பி இந்த சைக்கிள்ல ஏறின பாரு. என்ன? ஐயோ, எங்க அப்பா எதிரில வந்துட்டார், நான் என்ன பண்ண முடியும்? மண்ணா கட்டி அப்பா வந்தா என்ன, ஆட்டுக்குட்டி வந்தா என்ன? எதுக்கு பயப்படணும்? உனக்கு உங்க அப்பா ஆட்டுக்குட்டியா இருக்கலாம், எனக்கு எங்க அப்பா தெய்வம். தெய்வம்? குட் ஓல்ட் சென்டிமெண்ட். இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு கோவம் வரும். அப்ப உனக்கு தெரியா, உங்க அப்பாவை சமாதி பண்ணி கோயில் கட்டி கும்பிடு.
ஐயோ, விட்டுடுங்க. ஐயோ, ஐயோ, ஒண்ணும் பண்ணாதீங்க. வேண்டாங்க. எங்களால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க. இனிமே வர்றதுக்கு என்ன இருக்கு? என் தம்பியை தூண்டி விட்டாச்சுல்ல? அப்படி எதுவும் நாங்க தப்பா சொல்லலீங்க. டேய், என்ன பாத்துட்டே இருக்கிறீங்க? கழுத்தை பிடிச்சு வெளியே எடுங்கடா. அடுத்தவன் காலை பிடிச்ச காலம் மலையேறி போச்சு. இனிமே இந்த கைகள் பிடிக்க வேண்டியது அவனுக்கு கழுத்தான். இது நடக்கும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த பாருங்க, உள்ளார போங்க. நான் சொல்றேன், உள்ளார போங்க. இனிமே இவங்க இந்த ஊர்லயே இருக்க முடியாதுடா. நீயும் நானும் ஒரே ரத்தங்கிறதுனால உன்னை நான் மன்னிச்சிடுறேன். என் ரத்தத்தின் ரத்தமே, என்ன மன்னிக்காத. இவ அப்பனைய அண்ணனையும் அனுப்பிச்சிய, அதே இடத்துக்கு என்னையும் அனுப்பிச்சிடு. நீங்க உள்ள போங்க. உன்னை கவனத்துங்களா? இப்போ ஒன்னு அடிச்சுட்டு அவங்கள அடிக்க சொல்றியா, இல்ல அவங்கள அடிச்சுட்டு ஒன்னு அடிக்க சொல்றியா? என்னடா பாத்துட்டே இருக்கீங்க? ஓஹோ, எல்லாரையும் சேர்த்து அடிக்க சொல்றியா? ஆமா, ஆரம்பத்துல நீ என்ன கேட்ட? எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்குன்னா இப்போ காட்டுற. உங்களால உயிர் விட்ட அந்த கூலிக்கார முத்தையா எனக்கு மாமனார். இவ என் மனைவி. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. கஸ்தூரி, என்ன இருந்தாலும் இவர் எனக்கு அண்ணன். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தமிழன் பண்பாடு இல்லையா? இழுக்கால நீங்க சண்டை போடும்போது நாங்க வந்துட்டோம். எப்படி நீங்க ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக கட்டணம் ஆளாமா. இங்க கொண்டா. அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு எங்களால முடிஞ்ச ஒரு பிரசன்ட், அதை நீங்க அவசியம் ஏத்துக்கணும். கண்ணையா, கண்ணையா, எத்தனை நாளா நீ எங்கடா போயிருந்த? நான் எங்க போறேன்னு முதலாளி ராமதாருக்கு தெரியுமே. அப்பாவுக்கு என்ன நடந்துச்சோ அதான் எனக்கு நடந்துச்சு. ஆனா வழக்கத்துக்கு மாறா நாங்க காப்பாத்திட்டோம். இது ஏன் இப்பவே சொல்லல? இப்பவே இவ்வளவு கோவப்படுறீங்களே, முதல்லயே சொல்லியிருந்தோம்னா ஐயோ என்ன ஆயிருக்கும். அதனாலதான் நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். வேண்டாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. வாங்க போலாம்.